இந்த வெளியில் விடாமல் போயில ஜஸ்ட் ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆர்டர் பண்ணிக்கிறேன் என்னென்னா சின்னதாக ஒரு பர்கர், இப்போ இந்த பன்னீர் பக்கோடா அண்டு ஒரு ஷேக் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. இவங்களோட இன்டீரியர் வந்து நல்ல வடிவாக இருக்குது எப்போயுமே. நான் நினைக்கிறேன் இது வேறு கம்பெனி செய்கிறாங்களோ தெரியல. இந்த ஆர்பிஜி ரெஸ்டாரண்ட் தான் இது பேர் இருக்குது. ஹோட்டல்ட கம்பெனியாக ஹோட்டல்ட அண்ட் ரெஸ்டாரண்ட்டாக இல்லாட்டி வேறு கம்பெனி ரெஸ்டாரண்ட்டான்னு தெரியலை. ஃபர்ஸ்ட் மீல் வந்துட்டது பன்னீர் பக்கோடா. ஸோ சாப்பிட பார்ப்போம் அப்படி இருக்கேன்ட்டு. சுடுது. வித்தியாசமாக இருக்குது. பன்னீர் பவுடாண்டு செஃப்னால் சாப்பிட்றதுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது. அவங்க வந்து இன்னும் நல்லா கிரிப்ஸி ஆக்குவாங்களோ. இவங்க வந்து பன்னீரை வந்து இதுக்குள்ளேயே தோச்சிட்டு இதுக்குள்ளேயே தோச்சிட்டு அதை தான் பொரிச்சுக்கிறாங்க. இப்போ செஃப்னால் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பன்னீரை அப்படி டிரெக்டாகவே பொரிப்பாங்க. பொரிச்சு அதுக்கு மேலே பொரிக்கிறதுக்கு முதல்ல வந்து தூள் அதுகளெல்லாம் பிரட்டி அதுக்கு மேலே பொரிச்சிட்டு இப்போ இந்த சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து இவங்க ஸ்டைலில் செய்திருக்காங்க. ஓகே, ஆர்டர் பண்ண வெஜிடேரியன் பர்கரும் வந்துடுது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கேன். அடிக்கலாம் ஃப்ரைட் சீஸ், டொமேட்டோ, ஆனியன் அப்படியே சோஸ் போட்டுருக்காங்க. ஓகே, உப்பு கொஞ்சம் கிடைக்கும். அப்புறமா சாப்பிட முடிஞ்சு பன்னீர் பக்கோடா மட்டும் ஃபுல்லாக முடிக்கலாம் போயிடுது. அது கூட சாப்பிட எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ அதனால் இந்த ரூமுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஓகே, see you in the next one.